வெயிட்டை குறைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ வெயிட்டை செக் பண்ணலான்னு பார்த்தா 127.4. அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அதிர்ச்சியிலே போய் பல்ல விளக்குனேன். பல்ல விளக்கிட்டு சோகத்தில் சரி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவு தோசை சுட்டாச்சு. ஒரு 2 தோசை, புடலங்காய் கூட்டு, முருங்கைக்காய் எடுத்து வாயில் வச்சா ரப்பர் பேண்டு மாதிரி இருக்குது. புதுசாக இருக்குது. சப்பாத்தினா கூட சாப்பிட்றலாம். கோதுமை மாவு தோசை ரொம்ப டஃப். அதுக்கப்புறம் சப்ஜா விதையை தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேன் வாங்கிக்கோங்க 2 லிட்ரு. இதை 2 வச்சுக்கோங்க 4 லிட்ரு ஒரு நாளைக்கு. சப்ஜா விதையை போட்டு அவனை மிக்சிங்கை போட்டு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவோம் வெயிட் லாஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணலாம். அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, நைட்டு தோசை, அதே கோதுமை தோசை 2, புடலங்காய். அப்புறம் ஒரு 3000 ஸ்டெப்பு 3000 ஸ்டெப்பு வாக்கிங்கை போட்டுட்டு நீங்கள் போய் பெட்டில் படுத்து பாருங்கள், அந்த மாதிரி தூக்கம் வரும். இது வந்து 10,000 ஸ்டெப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் நடந்துடாதீங்க, மூட்டு கிழிஞ்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். டே 2ல் பார்க்கலாம். ஓகே.